வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டேக்கி கண்மணி சேனல். டேக்கி கண்மணி சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட்ல ரொம்பவே எல்லாரும் பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டா பற்றி பாதி பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றி என்ன வியூ இருக்குது மக்களுக்கு, அது ஏன் போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். செகண்ட், யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் யாருக்குமே இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. பட் நம்ம ஓட்டு போடுறதை எப்படி யோசிச்சு ஓட்டு போடணுன்றது மட்டும்தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நோட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கேட்கல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நோட்டாக்கு ஓட்டு போட போறேன் நிறைய பேர் சொல்றாங்க. நானுமே ஈவன் என் காலேஜ் டேஸ்ல நான் அப்படிதான் சொன்னேன், யாருக்கு ஓட்டு போட போனா எனக்குலாம் யாருக்கும் நம்பிக்கை இல்லை, நான் நோட்டாக்கு ஓட்டு போறேன். அது வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து அரசியல் யாருக்குமே சரியில்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே இந்த நோட்டா அப்படின்றதும் அட்டாச் ஆகி எப்பவுமே வருது. பட் ஆனால் அது சரியான விஷயமா, அப்படி பண்றதுனால நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்றதை கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகே, நோட்டானா என்ன, அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். நோட்டானா என்னன்னா none of the above. அதாவது இங்க இருக்க என்னோட ஊர்ல யாரெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் நிக்குதோ யாருக்குமே எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறது தான் அந்த நோட்டா none of the aboveன்றது. இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் ஒரு ஓட்டு போட சொன்னா நிறைய பேர் வந்து ஓட்டே போட மாட்டாங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லப்பா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்க, நான்லாம் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்லயே உட்காந்துட்டாங்க. ஓட்டு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது போடாததுனால என்ன கெட்டது நடக்குது அப்படின்னு பார்த்தா, என்னோட ஓட்டை நான் இப்போ வந்து யாருக்குமே எனக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பிடிக்கல அப்படின்னு நான் ஓட்டு போடாம இருந்தேன்னா அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஓட்டர் ஐடி இல்லாமலே கள்ள ஓட்டா அதை வந்து யாரோ ஒருத்தங்க போட்டுடுறாங்க. ஸோ இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் நோட்டா. ஓகே, நோட்டா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இந்த மெயின் காஸ்க்காக தான் வந்தது. ஒன்று, உனக்கு யாரும் பிடிக்கலையா, சரி பரவாயில்லப்பா, பிடிக்கலன்னா பரவாயில்ல, பட் அதை வந்து இங்க பதிவு பண்ணிட்டு போ, உனக்கு பிடிக்கலன்றத நீ வந்து பதிவு பண்ணணும். இது மூலமா இந்த நோட்டான்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூலமா நான் வரமாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னவங்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிவிக்கிறதுக்காகவாது வந்தாங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ள ஓட்டு. என் ஓட்டை எனக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லைன்றத நான் பதிவு பண்ணிட்டேன், அதனால என்னோட பேர்ல இன்னொருத்தரால ஓட்டு கண்டிப்பா போட முடியாது. சோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் நோட்டா வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியால நோட்டா எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009ல கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நோட்டா போடுறதுனால ஏன் நோட்டா போடுற அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையா கேளுங்களேன், நான் நோட்டாக்கு தான் போட போறேன்னு சொல்றாங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நோட்டால வந்து நோட்டா ஜெயிச்சிருச்சு என்னோட தொகுதியில அப்படின்னா வந்து ரீஎலெக்ஷன் வைப்பாங்க எங்க தொகுதியில மட்டும், அதே மாதிரி பிரசிடென்ட்டோட ரூல் வந்து இங்க வந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அது எதுவுமே நடக்காது. நோட்டால ஓட்டு போடுறதுனால என்ன மேக்சிமம் நடக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு இங்க இருக்க யாருமே சரியில்லைன்றத நான் பதிவு பண்றேன், இல்ல எனக்கு பிடிக்கல அவங்க எதுவுமே பண்ணலன்றத நான் பதிவு பண்றதுக்காக நான் நோட்டால ஓட்டு போட்டேன்னா, அப்ப அவங்க என்ன அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யார் ஜெயிக்கிறாங்களோ, ஓகே இந்த கேண்டிடேட் மேல நிறைய நம்பிக்கை இல்லை மக்களுக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை, அப்ப நம்ம வந்து கேண்டிடேட்டை மாத்தணும், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த பார்ட்டிஸ் யோசிச்சு ஏதாவது செஞ்சா மட்டும்தான் உண்டு. அதை தவிர நோட்டா இப்ப ஜெயிச்சிருச்சு ஒரு தொகுதியில அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே ஆகாது. இப்போ வந்து அதுக்கு அடுத்ததா ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து ரூலிங் பார்ட்டியா மாறிடுவாங்க அந்த ஒரு பர்டிகுலர் தொகுதியில. ஓகே, இது வந்து எவ்வளவு சதவீதம் அப்படிலாம் கேட்டா, இப்போ ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்ல 99 பேர் வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டாலும் அந்த மிச்சம் இருக்க ஒரே ஒருத்தர் வந்து யாரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த தொகுதிக்கு நியமிக்கப்பட்டுருவாரு. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட்டா போட்டாலுமே நோட்டாக்கு வேல்யூ கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நோட்டா வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல காஸ்க்காக கொண்டு வந்திருந்தாலும் அதோட வேல்யூ இன்னுமே பெருசா இல்லை. அதுக்கு இன்னும் நிறைய வேல்யூ இருக்கு. நிறைய நாட்டுல வந்து நோட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ், நாளைக்கு எலெக்ஷன்ல நீங்க நோட்டா போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா,
உங்கள் ஓட்டு வேஸ்ட்டாக போகும். அதாவது நீங்கள் வந்து ரீஎலெக்ஷன் வரும்னு நினச்சி போடுறீங்க, இல்லை திருப்பி வந்து வேற யாராவது பிரசிடென்ட் ரூலுக்கு கீழே வரும்னு நினச்சி போடுறீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. யார் மினிமமாக ஒரே ஒரு ஓட்டு வாங்கியிருந்தா கூட அந்த இதில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. மினிமமாக இருக்கிறதும் நோட்டா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ நோட்டாக்கு ஓட்டு போடுறது நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஓட்டை பதிவு பண்ணால் போதுமா, அது எதுக்காக அதுக்கு வேல்யூ இருக்கணுமா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆக மொத்தத்தில் நோட்டாக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. ஓகே, செகண்ட் திங், நான் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிடிக்கும், எனக்கு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிடிக்கும், இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள் பேரையோ இல்லை அந்த கட்சியோட பேரையோ நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் என் தொகுதியில அந்த கட்சி இருக்கிறவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க எனக்கு நேரா வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. என் தொகுதியில அந்த கட்சியில யார் நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சா அந்த பர்சன் நல்லவரா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க. அப்போ என் தொகுதியில இப்போ வந்து நம்ம வந்து டிஎம்கேல யார் இருக்கா, ஏடிஎம்கேல யார் இருக்கா, அதுக்கப்புறம் கமலஹாசன் இப்படின்னு சொல்லி எல்லாருமே தலைவர்கள் பேரை சொல்றோம். ஆனா நம்ம தொகுதியில யார் நிக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க விவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு நம்ம ஓட்டு போட போறோம், நம்ம தொகுதியில யாரெல்லாம் நிக்கிறாங்க, எந்த கட்சியில இருந்து யாரெல்லாம் நிக்கிறாங்க, அவங்களோட தகுதி என்ன, அவங்களோட சொத்து விவரங்கள் என்ன, அவங்க மேல இருக்க கிரிமினல் கேசஸ் என்ன, இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஓட்டு போடணும். இதெல்லாம் நான் எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆப் இருக்கு. இதுக்கெல்லாம் போய் நான் ஆப் டவுன்லோட் பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நீங்க கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை இப்பவே எல்லா டீடைல்ஸையும் பார்த்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஆப்பை நான் எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு நான் இப்போ சொல்லித்தரேன். அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க, அவங்க டீடைல்ஸ் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க பேக்ரவுண்ட் எப்படி, அவங்க சொத்து விவரங்கள் என்ன, எல்லாத்தையும் நீங்க எல்லாத்தையும் அதுல பார்த்துட்டு உங்களுக்கு அதுல யாருக்கு போடணும்னு தோணுதோ போடுங்க. ஸோ நோட்டால போடுறதுக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டர் நிற்கிறாங்க, இல்லை வந்து ஒரு விவசாயி நிற்கிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, பர்சனலாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அப்படி இருக்கிறவங்களுக்கு போடுறது பெட்டர்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஆனா கண்டிப்பா உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆப்பை பத்தி சொல்றேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆப் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் அப்படின்ற ஆப்பை தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். பவரிங் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அறப்போர் இயக்கத்தை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வெறும் 8 MB தான் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் நாளைக்கு கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. தமிழா இங்கிலீஷான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா தமிழே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட மிஷன் அண்ட் விஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு டேபே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் வேட்பாளர்களை அறிவோம் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட் வரும், சென்னை, கடலூர், அரியலூர்னு. இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிற எல்லாமே இங்கே காட்டுது. இதில் நீங்கள் வந்து எந்த ஊரோ அந்த ஊரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது யாரெல்லாம் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த சின்னத்தில் வந்து போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு அவங்க பேரோட. அதில் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவரோட கிளிக் பண்ணிங்கன்னா அவரோட கல்வி என்ன, அவரோட தொழில் என்ன, வயசு என்ன, ஆண்டு வருமானம் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அதுக்கப்புறம் வந்து எல்லா குற்றம் வழக்கு விவரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே சொத்து விவரம் உட்பட எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தொகுதியில் இருக்க மேக்ஸிமம் 10 பேர் 11 பேர் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஓட்டை கொடுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு மனசில் யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் போடுங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யார் பேச்சையும் கேட்டு இன்க்ளூடிங் நான் நோட்டாக்கு போட வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு அதுதான் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா
ஆனா உங்க ஓட்டை மட்டும் நீங்க பதிவு பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓட்டை போய் நம்ம போட்டுட்டு வந்துடணும். அது வந்து ஆஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்மளோட அது கடமை. ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா போதும். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு மறக்காம எல்லாரும் எப்போ முடியுமோ நாளைக்கு டேக்குள்ள கண்டிப்பாக போய் உங்கள் ஓட்டை போட்டுட்டு வந்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான நிறைய வீடியோஸோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். until then it's டாடா பை பை from டேக்கி கண்மணி. மறக்காம டேக்கி கண்மணி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா அது என்னோட ஜானர் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருந்தா நான் கண்டிப்பா பேசுறேன். பாய்.